சுவை மனம் சமையலில் நெக்ஸ்ட்டு நம்ம தீபாவளி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். மாவெல்லாம் காய வச்சு அரைச்சி மிஷினில் நம்ம ஜலிச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக வீட்டில் அரிசி மாவு பேக்கெட் இருந்தால் பாசிப்பருப்பு கண்டிப்பாக இருக்கும். வச்சு நீங்கள் சூப்பராக இந்த முறுக்கு பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்க பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அரை கப்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா நம்ம ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக ஊறணும். நான் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஊறின பிறகு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இது கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா ஊறி இருக்கு உங்களுக்கு. இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சுக்கலாம். குக்கரில் நான் போட்டுட்டு அரை கப்பு தண்ணி இட்டிருந்தேன். ஒரு 3 விசில் நான் விட்டுருந்தேன். கண்டிப்பாக இது ஒரு விசில்லேயே நல்லா உங்களுக்கு குழஞ்சிரும். நான் ஒரு 3 விசில் நல்லா குழையிட்டோன்னு வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் ப்ரெஷர் நல்லா போன பிறகு பார்த்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்களா நல்லாவே உங்களுக்கு குழஞ்சிருக்கு. இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கட்டிப்பதம் கண்டிப்பாக இருக்கும். இது நல்லா நைஸாகணுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. சுட சுட போட்டு அடிச்சிக்காதீங்க. சுட சுட போட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிச்சிடும். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக நைஸாக அழகாக வரும் இது. இவன் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்துப்போம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு. பார்த்திங்களா, நான் அரிசி மாவு நிறைய வாங்கி வச்சுருப்பேன். இங்கெல்லாம் வெயிலெலாம் ரொம்பலாம் அடிக்காது, சம்மரில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் வெயிலெலாம் இல்லாத டைமில் இது மாதிரி அரிசி மாவு வச்சு தான் நாங்கள் செய்வோம். ஓவரால் நாங்கள் இங்கே இந்த அரைச்சி செய்கிற பதமே இது வரைக்கும் நான் பண்ணல இங்கே யூஎஸ்க்கு வந்ததுலேருந்து. ஸோ 2 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் நான். எனக்கு வெள்ளை எள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வெள்ளை எள் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். 1/4 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். பட் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஹிங்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை நல்லா அரைச்சி ஸ்மூத்தாக வச்சுருக்கேன். நல்லா நைஸாக இருக்கவங்களுக்கு வேணால் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஆறின பிறகு பாசிப்பருப்பு நல்லா குக்கரில் ஆறின பிறகு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி மாவு, அரை கப்பு பாசிப்பருப்பை வேகதை நம்ம மிக்சியில் நல்லா உங்களுக்கு அடித்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். உப்பு, பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பே கொஞ்சம் தண்ணிட்ட மாதிரி தானே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாவை. மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வாட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமோசாலாம் பிணைவோம் இல்லையா, மைதா மாவு சப்பாத்திக்கெல்லாம், அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு. ஸோ அதனால் அந்த பதத்தில் நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம முறுக்கச்சி எடுத்துப்போம். நான் எடுத்த முறுக்கச்சி பார்த்திங்கன்னா இந்த நல்ல தடியாக வரும் முறுக்கு, அந்த அச்சியில் தான் நான் போடுறேன். யூஸ்வலாக அந்த 3 ஓட்டை போட்டுறதுல நான் போடல. கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக வரும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த கங்கா ஸ்வீட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு கிடைக்கும். இந்த அச்சில் இந்த பாசிப்பருப்பு முறுக்கு போட்டிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. நான் 2 விதமான அச்சிலையும் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அச்சில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் மாவு நான் இந்த அளவுக்கு இந்த அச்சில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை அழகாக போட்டு காமிச்சிட்டேன். புளியவும் ரொம்ப ஈஸியாக வருது. இதை நம்ம எண்ணெய் லைட்டாக காஞ்ச பிறகு ஒன்றா தான் போட்டு எடுத்துக்க முடியும். நான் எண்ணெயிலேயே பிழிய மாட்டேன். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெதப்பாகவும் இருக்காது. கரெக்டான பதத்தில் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் வச்ச வடைச்சட்டியில் ஒரு 3 முறுக்கு போட முடிஞ்சுது. எண்ணெய் நல்லா கொஞ்சம் கம்மியான பிறகு இந்த முறுக்கை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அந்த பபிள்ஸ் கம்மியான பிறகு நம்ம எடுத்துடலாம் அந்த முறுக்கு. பாருங்கள், இது மாதிரி குண்டாக இருக்குது, மொரன்னு இருக்குமான்னு பார்க்காதீங்க. சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. பாசிப்பருப்பை நீங்கள் செய்யவே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு டக்குன்னு செஞ்சுருங்க. 2 நாள் தான் இருக்கும் இன்னும். இந்த அழகாக இது மாதிரி ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு நான் போட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் பிழிஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக குண்டாக வரணுன்னா, சர்க்கிள் கரெக்டாக வரணுன்னா இது மாதிரி நீங்கள் பொறுமையாக போடுங்க. அதே தான் நான் சொன்ன மறுபடியும் ஒன்றா தான் என்னால் போட முடியும். எண்ணெய் காஞ்சிட்டே தான் இருக்குது. நான் ஒரு முறுக்காக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் போடுறேன். ஸோ இது பாருங்கள், அழகாக உங்களுக்கு வந்துடுது. இதை போட்டுடலாம் நம்ம எண்ணெயில். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட்ட முறுக்கு சூப்பராக வந்துடுது. நல்ல கோல்டன் கலரில் அழகாக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 3 குழியில் போட்டிருக்க அந்த அச்சிலையும் உங்களுக்கு முறுக்கு புழிஞ்சு காட்டுறேன். அதுவும் சூப்பராக அழகாக வரும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக நல்லா தடியமாக இருக்கும். வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வேறு அச்சு மாற்றிருக்கேன். அச்சு மாற்றிட்டு இந்த முறுக்கும் நான் போட்டு காமிச்சிடுறேன். 2மே சூப்பராக இருக்கும். அது நல்லா ஒரு மாதிரி
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் கிட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முறுக்கை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக புழிஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஒன்று ஒன்றா பிழிஞ்சு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 பேட்சை நான் அழகாக போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு ரேஷியோ அதே தான் சொல்கிறேன். 2 கப்பு அரிசி மாவுனா 1/2 கப்பு பாசிப்பருப்பு. நீங்கள் ஆட் பண்ணுறதெல்லாம் வெள்ளை முறுக்கு, வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பு எள்ளோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை நம்ம இப்படி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு பேட்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வேறு அச்சில் போட்டிருந்தோம்ல அந்த முறுக்கு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கடையிலலாம் வாங்குவோம்ல அதே மாதிரியே இருக்குது. அதே மாதிரி நல்லா முறலாக இருக்கும். உங்களுக்கு முறுக்கை நான் நல்லா உடச்சி காட்டுறேன். அதே மாதிரி என்னென்னா அந்த முறுக்கு உடைக்கும் போதே அந்த கிறிஸ்பினஸ் அவ்வளோ அழகாக வருது. நீங்கள் அப்படியே ஒரு டீ டைமுக்கு ஒரு டீயை வச்சு இந்த முறுக்கை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க. ஹாப்பி தீபாவளி. அடுத்த ரெசிபியோட சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.